ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு மீன ராசியிலிருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக பிரவேசம் பண்ண போகிறார். ராகு கேது பெயர்ச்சி இது எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். எழுதி வச்சுங்க, கடகடன்னு எழுதிங்க, பேனா எடுத்துங்க. ரிஷப ராசிக்காரர்கள் பரிகாரம் பண்ணியே தீரணும். சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், தமிழ் வருட பிறப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆங்கில வருட பிறப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ராகு கேது சில பிரச்சனைகளை கொடுக்கும், அதுக்காக பரிகாரம் பண்ணிங்க. அதே மாதிரி கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி விலகிடுச்சின்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி காலம் ஆரம்பம். ராகு 7ஆம் பார்வையாக வீட்டை பார்க்க போகிறார், பரிகாரம் பண்ணி ஆகணும். கண்ணியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 7ஆம் வீட்டில் உங்களுக்கு இருக்கார் ராகு, உங்களுக்கு சரியான இடத்துல போகலை, ஆகவே பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். விருச்சகம் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். மகர கும்ப மீனம், மகர கும்ப மீனம் எல்லாரும் பரிகாரம் பண்ணி ஆகணும். இவங்க எல்லாருமே ராகு கேதுவுக்கான பரிகாரங்கள் பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ணணும் சார்? அந்த கோவில்களுக்கு போகணுமா? போகலாம். இல்லையா நவகிரகத்திலேயே இருக்கிற கோவில்களில் ராகு கேதுவுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ராகு இருக்கார், கேது இருக்கார், எப்படிப்பட்ட பொருட்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார், தானங்கள் என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட அதிக சந்தோஷமான நீங்கள் பலன்களை பெறலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த ஜாதகத்தில் வந்துடும். இப்போ நான் மறுபடியும் உங்களுடைய இதுக்காக சொல்கிறேன், எழுதிங்க. ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம். இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? போர் அடிக்கிறீங்களா? பரவாயில்ல, எழுதிங்க. ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், மீனம். 9 கிரகங்கள், 3 கிரகங்கள் தான் இல்லை இல்லைங்களா? மேஷம், மிதுனம், தனுசு இல்லை, மீதி எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 கிரகங்கள் மாறுது இல்லையா? ஒருத்தர் நல்லவராக போயிடுவார், ஒருத்தர் அகெயின்ஸ்டாக போயிடுவார். அது ராகுவா கேதுவாங்கிறத டிசைட் பண்ணணும். இதை எல்லாத்த விட இந்த ஆண்டு உங்களுக்கு 3 ராஜகிரகங்கள் மாறும்போது நவகிரகங்களே மாறுற மாதிரி அர்த்தம். ஆகவே நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்கு பண்ணிட்டு வாங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.